ओम शांति। संतुष्ट मणि बन सदा संतुष्ट रहो और सबको संतुष्ट करो. திருப்தி மணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். संतुष्टता अर्थात दिल दिमाग सदा आराम में हो. திருப்தி தன்மை என்றாலே இதயமும் புத்தியும் சதா ஓய்வாக இருக்க வேண்டும். सुख चैन की स्थिति में हो. சுகம் நிம்மதியின் நிலையில் இருக்க வேண்டும். संतुष्टता बाप की और सर्व की दुआएं दिलाती हैं. திருப்தி தன்மை என்பது தந்தை மற்றும் அனைவரது ஆசிர்வாதங்களை கொடுக்கிறது. संतुष्ट आत्मा समय प्रति समय सदा अपने को बाप और सर्व की दुआओं के विमान में उड़ता हुआ अनुभव करेगा. திருப்தி நிறைந்த ஆத்மா தன்னைத்தான் தந்தை மற்றும் அனைவரது ஆசிர்வாதங்களின் விமானத்தில் பறந்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வார்கள். दुआ मांगेगा नहीं लेकिन दुआएं स्वयं उसके आगे स्वतः ही आएगी. அவர்கள் ஆசிகளை வேண்ட மாட்டார்கள், மாறாக ஆசிகள் தாமாகவே அவர் முன்னிலையில் வந்துவிடும். ऐसे संतुष्ट मणि अर्थात सिद्धि स्वरूप तपस्वी बनो. அப்படிப்பட்ட திருப்தி மணியாக அதாவது வெற்றி சொரூபமான தபஸ்வியாக ஆகுங்கள். ஓம் சாந்தி.